கர்நாடக மாநிலத்தில் உள்ள தர்மஸ்தலா கோயிலை சுற்றி தோண்ட மனித எலும்புகளும் பெண்களின் மேலாடைகளும் கிடைப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தட்சிண கன்னடாவில் உள்ள அந்த கோயிலில் பணியாற்றிய தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி தட்சிண கன்னடா காவல் நிலையத்தில் சரணடைந்து வாக்குமூலம் அளித்தார். அதில் பள்ளி மாணவிகள், பெண்கள் என ஏராளமானோரை கோயிலை சுற்றி புதைத்ததாகவும் அந்த உடல்களை புதைக்காவிட்டால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவதாக கோயில் நிர்வாகிகள் மிரட்டியதாகவும் அந்த தூய்மை பணியாளர் தெரிவித்தார். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலா கோயிலில் பல பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பல பெண்களை பள்ளி சீருடையிலேயே புதைத்ததாகவும் அப்படி புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்களில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்களும் சில நேரம் ஆசிட் தழும்புகளும் தென்பட்டதாகவும் தூய்மை பணியாளர் வாக்குமூலம் அளித்துள்ளார். உயிர் பயத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன் தர்மஸ்தலாவை விட்டு குடும்பத்துடன் வெளியேறி அண்டை மாநிலத்தில் மறைந்து வாழ்ந்ததாகவும் மனசாட்சி உறுத்தியதால் இந்த உண்மைகளை தற்போது தெரிவித்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த கர்நாடகவையே கதிகலங்க வைத்த இந்த சம்பவத்தை அந்த மாநிலத்தின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த 29ஆம் தேதி முதல் விசாரித்து வருகின்றனர். தர்மஸ்தலா கோயிலை சுற்றி பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது உண்மையா? அதற்கு யார் காரணம்? பெண்களுக்கு நேர்ந்தது என்ன என பல கேள்விகளை முன்வைத்து காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். உடல்கள் புதைக்கப்பட்டதாக 13 இடங்களை தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டியதால் அந்த பகுதிகளை தோண்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முதல் நாளில் தோண்ட பெண்களின் மேலாடைகள், டெபிட் கார்டு, பான் கார்டு ஆகியவை கிடைத்ததாக கூறப்படுகிறது. 3ஆவது நாளான நேற்று அவர் காட்டிய 6வது இடத்தில் தோண்டிய போது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 7வது இடத்தை தோண்டும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. அதேவேளையில் மீட்கப்பட்ட உடல் எச்சங்களை பாதுகாப்பாக ஆய்வுக்கு அனுப்பும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே 2003ஆம் ஆண்டு தன்னுடைய மகள் தர்மஸ்தலாவில் காணாமல் போனதாக கடந்த 15ஆம் தேதி பெண் ஒருவர் தட்சிண கன்னடாவின் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இதனால் கடந்த 10 ஆண்டுகளில் காணாமல் போன பெண்களின் விவரங்களை காவல்துறையினர் சேகரிக்க தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.